லிட்டில் சாய் குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் கே மோகன்ராஜ் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியை தொடர்ந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கக்கூடியவங்களும் நம்மளுக்கு லிட்டில் சாய் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எரப்பட்டியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான். ஐயா அவர்களே அன்புடன் மேடை கழைக்கிறேன். என்னுடைய பேர் மோகன்ராஜ். லிட்டில் சாய் குழந்தைகள் நம்ம கேட்குதா? பேசுறது கேட்குதா அவர்களுக்கு? கொஞ்சம் ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே லிட்டில் சாய் குழந்தைகள் மருத்துவமனையில் ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் இந்த ஊருக்கு வந்து இப்போது இந்த மருத்துவமனை ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஆக போகிறது. நான் இங்கே பிறந்தது வளர்ந்ததெல்லாம் இதே ஊர் தான். படிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போனோம். அப்புறம் அங்கேருந்து சென்னையில் போய் ப்ராக்டிஸ் பண்ணோம். அங்கே நிறைய கற்றுக்கிட்டோம். திருப்பி கோயம்புத்தூரில் வந்து மேல் படிப்பு படித்தோம். திருப்பி சென்னை போயிட்டு மேல் படிப்புக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்புறம் ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக நம்ம ஊரில் தான் சர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போவுமே ஒரு ஆள் மனதில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வந்துடணும் அப்படின்றதுனால அங்கே படித்து முடிச்சுட்டு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நம்ம என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அதெல்லாம் கற்றுக்கிட்டது போதும். நம்ம ஊருக்கு வந்து அந்த திறன், அந்த ஒரு மேன்மையான ட்ரீட்மெண்ட், தரமான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஊரில் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து தரமான ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய மக்களுக்கு முடிந்த விலையில், ஒரு குறைந்த விலையில் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக இந்த ஊரில் நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். நான் படிக்கும் போதே வந்து ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்லை வந்து மெடிசன்ஸ் மாதிரி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி 2 பிரிவுகளில் யோசித்தேன். அப்புறம் சரி மெடிசன்ஸே கொடுப்போம், ஆப்ரேஷன் பண்ணுறத விட எனக்கு மெடிசன்ஸ் கொடுக்குறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் அதில் எந்த பிரிவு எடுக்கலாம் அப்படின்னும் போது ஏன் நம்ம ஒரு ஹெல்த்தை வந்து குழந்தைங்க லெவலில் இருந்து ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதனால சரி குழந்தைகள் பிரிவில் படிப்போம் அப்படின்னு முடிவெடுத்து குழந்தைகள் பிரிவில் படித்தோம். அந்த குழந்தைகளை வந்து ஹெல்த்தியாக வளர்க்குறது அப்படின்றது என்னுடைய கான்செப்ட். ஆனால் ஒரு ஹெல்த்தியான புது இந்தியாவை உருவாக்குறோம் அப்படின்றது தான். ஸோ ஹெல்த் அப்படின்னாலே அந்த ஆரோக்கியம் அப்படின்றது உடலில் மட்டும் கிடையாது, மனதில் இருக்கிற ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆரோக்கியம். ஸோ அந்த மனதில் இருக்கிற ஆரோக்கியத்தை வந்து குழந்தைங்கக்கிட்டேருந்து ரொம்ப உன்னிப்பாக வளர்க்கணும் அப்படின்றது என்னுடைய ரொம்ப ஆழ்மையான சிந்தனை. அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ஊருக்கு என்னால் முடிந்த எல்லா உதவிகளையும் சேவைகளையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். நீங்களும் வந்து என்னிடம் சேரவும். நன்றி.